Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மோகன்லால் சார் நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது எம்புரான் படத்துக்கு அப்புறமா. அந்த படத்தோட பேர் வந்து தொடரும். அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அதை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்துல மோகன்லால் சாரோட பேரா வந்து சோபனா மேம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ரைட்டிங் ப்ராசஸ், அதாவது எழுத்து மட்டும் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 8 வருஷம் இதை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நேற்றுக்கு ப்ரோக்ராமில் ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம மோகன்லால் சாரே சொல்லியிருந்தாரு. 8 வருஷத்துக்கு அப்புறம் எழுதி அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து மேக் பண்ணி இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து நிற்குது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து தருண் மூர்த்தி. இவர் தான் வந்து சுனில் அப்படின்றவர் கூட சேர்ந்து எழுதியிருக்காரு, டைரக்டும் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து மியூசிக் ஸ்கோரை வந்து ஜெய்ஸ் பிஜாய் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து ஷாஜி குமார். ஓகே, பார்ப்போம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 1 minute 57 seconds. பார்த்து அந்த என்னது யங்கர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது, பார்ப்போம். இது வந்து திருஷ்யம் படம் மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. த்ரில்லரான ஒன்றும் பெருசாக ரிவீல் பண்ணல, பட் ஃபேமிலி ட்ராமா அப்படின்றது மட்டும் சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். 3, 2, 1 go. പണ്ടെന്നെ കണക്ക് പഠിപ്പിച്ചൊരു സാറുണ്ടായിരുന്നു. നമ്മളൊരു ഫ്രീ പീരീഡ് നോക്കിയിരിക്കുമ്പോൾ അയാൾ എവിടുന്നെങ്കിലും കയറി വരും. അടിച്ചാലും ഗുണിച്ചാലും ഉത്തരം കിട്ടാത്തൊരു ചോദ്യവും. ഉത്തരം കിട്ടൂല, പുറത്തു നിർത്തും, നാണവും കെടുത്തും. അതിന് നീ ഏത് സ്കൂളിൽ പഠിച്ചേക്കുന്നത്? ஓ, ஒரே ஒரு வார்த்தையில போட்டு சொல்லிட்டாரு. சோபனா மேம். வாவ், மோகன்லால் சோபனா. இந்த ஃபன் சூப்பரா இருக்கு. ஓகே, ஆமாயா, பிரச்சனை நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, ஃபன்னா போயிட்டு இருக்கு. എത്ര മഹാന്മാരുടെ ചന്തി പതിഞ്ഞ വണ്ടിയാണെന്ന് അറിയാം. ചന്തി പതിഞ്ഞ വണ്ടി. നീ കാറിന് വേണ്ടിട്ടേ ഫാൻ കറങ്ങുന്നതിൽ ഇവിടെ കിടന്ന് വട്ടം വട്ടം കറങ്ങും. എന്താടോ എന്റെ വണ്ടിയുടെ കാര്യം? തരൂല സാറേ, എന്റെ കാർ കിട്ടൂല. ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே மாறுது பாருங்களேன். அந்த ஆளுக்கு காரை கையில கட்டியா கிளிப்போம். அந்த லைட்டிங் மாறிடுச்சு. മഴ നനയാലല്ലോ കുട്ടിച്ച. എല്ലാരും കൂടെ എന്നെ ഇങ്ങനെ മഴയത്ത് നിർത്തിയേക്കല്ലേ. கம்மிங் சூன். பாத்தீங்களா, அந்த ஒரு செகண்ட் தான், ஒரே ஒரு செகண்ட் இப்படின்றதுக்குள்ள மாறிச்சு. கலர் டோன் மாறிச்சு, அதுக்கப்புறம் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் மாறிச்சு, ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நைஸ், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் வந்து அந்த சமயம் வரைக்கும் அந்த ஃபன் ஜோன்ல இருந்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செகண்டுக்குள்ள டக்குன்னு அதுவுமே மாறிடுச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு. பிளாட் இன்னும் ரிவீல் பண்ணல, பிளாட் இன்னுமே டோட்டலா ரிவீல் பண்ணல. கார் மட்டும் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு பிளாட் ரிவீல் பண்ணல. திருஷ்யம் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ட்ரைலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் அ லாங் டைம், லாக் டைம் கிடையாது, மோகன்லால் சாரோட அவரோட ஃபன் கேரக்டர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்கு. எம்புரான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேங்ஸ்டர் லுக்கு, அந்த ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபன் சைட்லாம் இருக்காது. அதுக்கு அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு படம். ஐ ஹோப் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட ஃபன் ஜோனை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு அந்த சின்ன வயசோட கேரக்டர் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி அது ஃபிளாஷ்பேக்ல ஏதாச்சும் வரதுக்கான சான்சஸ் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, எனக்கு ட்ரைலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ட்ரைலர் பிடிச்சிருந்தது அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.